தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமதிடம் பேசலாம். வணக்கம் திரு ஷபீர். பாமகவில் அன்புமணி ஏற்கனவே பொதுக்குழு கூட்டிய நிலையில் தற்போது ராமதாஸ் தலைமையில் கூட்டம் நடக்கிறது. இது தங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை நிலைநாட்டுவதற்காக இப்படியான போட்டி பொதுக்குழு நடத்தப்படுகிறதா, அல்லது தங்களுக்கு இருக்கும் பலத்தை நிரூபிப்பதற்காக இந்த கூட்டங்கள் நடத்தப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? பாமகவை யார் கண்ட்ரோல் பண்றது, யாருக்கு அதிக அதிகாரம் இருக்கிறது, யாருடைய அதிகாரத்தின் பெயரில் அந்த கட்சி செயல்பட வேண்டும் அப்படின்றது தான் தற்போது பாமகவில் எழுந்திருக்கக்கூடிய பிரதான பிரச்சனையாக இருக்கிறது. பைலா பிரகாரம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பொதுக்குழு கூட்டம் என்பது பாமகவுடைய நிறுவனருடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் நடைபெற வேண்டும் அப்படின்றது அந்த பொதுக்குழு கூட்டத்திலேயே சொல்லியிருக்கு. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவர் தெரிவிக்கும் கருத்துக்கள், அதுக்கப்புறம் அவருடைய ஆலோசனைப்படிதான் பல்வேறு முடிவுகளை எடுக்க வேண்டியது இருக்கிறது அப்படின்னு. இப்ப ஒட்டுமொத்தமாக அன்புமணி அதை சேலஞ்ச் பண்றாரு. அன்புமணி அதை சேலஞ்ச் பண்ணும்போது அவர் போட்டி பொதுக்குழு நடத்தி விட்டார். போட்டி பொதுக்குழுவுக்கு பிறகு கூட பாமகவுல நிறுவனருக்கு எந்த அதிகாரமும் இல்லை, தலைவருக்கும் அதே போல அந்த செயற்குழுக்கு தான் மிக முக்கியமான அதிகாரம் இருக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிற நிலையில தற்போது திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு பொதுக்குழுவை நடத்தி அந்த பொதுக்குழுவில் திரு அன்புமணி ராமதாஸ் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். அன்புமணி ராமதாஸ் கட்சிக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார் அப்படின்றத ஒரு அறிக்கையாகவே அவர் பெற்று இருக்கிறார். தற்போது அவரிடம் ஒரு விசாரணை அறிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணை அடிப்படையில, அந்த அறிக்கையின் அடிப்படையில் அடுத்ததாக திரு அன்புமணி ராமதாஸ் மீது நடவடிக்கை கூட எடுக்கலாம், கட்சியை விட்டு அவரை நீக்கலாம். சோ இந்த நிலைக்கு இது போகக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் தற்போது அந்த பாமகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்பது உருவாகி இருக்கிறது. பிரியன் சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை, தந்தை மகனுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தற்போது இந்த கட்சியை பிளவுபடுத்தக்கூடிய அளவுல போயிருக்கிறது அப்படின்னும் போது இது அடுத்து எந்த போரம்ல இது டிஸ்பியூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு 2 பேரும் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். ஒரு பக்கம் டெல்லிக்கு போய் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகளை சந்தித்து சில விஷயங்களை அவர் குறிப்பிட்டு வந்திருக்கிறார். ஆனால் உங்களுக்கு இது எல்லாமே ஒரு தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனையாக அது மாறி இருக்கிறது, இவ்வளவு பூதாகரமாக அது வெடித்திருக்கிறது அப்படின்னும் போது இது அரசியல் ரீதியாக பாத்தீங்கன்னா பாமகவை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு நடவடிக்கையாக மட்டும்தான் இருக்கிறது. பாமகவுடைய மிக முக்கியமான பலமே அந்த வன்னியர் சமூகத்துடைய வாக்குகள். இந்த வன்னியர் சமூகம் யாருக்கு பின்னால் திரண்டு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டாக்டர் ராமதாஸுடைய அந்த வன்னியர் சமூகத்துக்காக அவர் செய்திருக்கக்கூடிய விஷயங்கள், வன்னியர் சமூகத்துக்காக அவர் எடுத்த பல்வேறு நடவடிக்கைகள், கடந்த காலங்களில் இடஒதுக்கீடு முதற்கொண்டு அந்த வன்னியர் சமூகத்துக்கு ஒரு அடையாளத்தை அவர் தேடி தந்திருக்கிறார் அப்படின்னும் போது அவரை புறக்கணித்து விட்டு அந்த சமூகம் யோசிக்குமா அப்படின்னா அது ஒரு $1 மில்லியன் குவெஸ்டின். நீங்க அந்த இடத்துல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியை மட்டும்தான் அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாரே தவிர ஒட்டுமொத்த சமூகத்துடைய ஆதரவு அவருக்கு கிடைத்து விடுமா அப்படின்றது கூட ஒரு சந்தேகமாக இருக்கிறது. சோ வருகின்ற 2026 தேர்தல் பல்வேறு கட்சிகளுக்கு ஒரு மிக முக்கியமான தேர்தலாக இருக்கிறது. பல்வேறு கட்சிகளுக்கு அதிமுக உட்பட ஒரு வாழ்வா சாவா என்ற ஒரு தேர்தலாக அது இருக்க போகிறது அப்படின்னும் போது பாமகவுக்கும் அது அப்படிதான். ஏன்னா பாமக அங்கீகாரத்தை இழந்திருக்கிறது. அதுக்கப்புறம் பாமகவுக்குள் இருந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் அவங்களுக்குள்ள சில மனஸ்தாபங்கள் அப்படின்றது இருக்கிறது. திரு அன்புமணி ராமதாஸுக்கும் அவர் தான் கட்சிக்குள்ள பயங்கரமா டாமினேட் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு நிலை என்பது இருக்கிறது. அப்போ இது எல்லாமே ஏதோ ஒரு கட்டத்துல இந்த பிரச்சனை தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக கொண்டு சென்று இருக்கிறது. இப்பொழுது இந்த பொதுக்குழுவில் கூட்டப்பட்டு பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள் என்பது முழுக்க முழுக்க எந்த போரத்துல இவங்க கொண்டு போய் டிஸ்பியூட் பண்ணுவாங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் போவாங்க. எலெக்ஷன் கமிஷன் அவ்வளவு ஆர்வமாக இந்த விஷயத்துல தலையிட்டு முடிவு எடுப்பார்களா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நீதிமன்றத்துக்கு போய் இந்த பிரச்சனையை பற்றி பேசினால் கூட உடனடியாக இதுல ஒரு தீர்வு ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதுதான் தெரியுது. பாமக பொதுக்குழு கூட்டம் குறித்த உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி ஷபீர்.